கோவில்கள்ல குடமுழுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிற விஷயம் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி தமிழரோட அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானமும் இதுல அடங்கி இருக்குது. இந்த குடமுழுக்கு அப்படின்னு சொல்லப்படுறப்போ ஒரு மிகப்பெரிய கலசம் அந்த கோபுர உச்சியில வைப்பாங்க. அந்த கலசத்துக்குள்ள நெல், கம்பு, வரகு, சோளம், மக்காச்சோளம், சாமை, திணை இப்படின்ற அந்த நவதானியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தானியங்கள் எல்லாமே உள்ள போட்டு வைப்பாங்க. இந்த குடமுழுக்குள்ள இந்த கலசத்துக்குள்ள அதிக அளவு வரகும் வந்து போட்டு வைப்பாங்க. இந்த வரகுக்கு இயற்கையிலேயே மின் அலைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இதனால மின்னல் வெட்டுச்சுன்னா, மழை காலத்துல இடி இடிச்சு மின்னல் வெட்டுச்சுன்னா, இந்த வரகு அந்த உச்சியில இருக்கிற கலசத்துல இருக்கிற இந்த வரகு அந்த மின் அலைகளை ஈர்த்து கொள்ளும். இப்படி பார்த்தா உலகத்திலேயே முதல் இடி தாங்கி தமிழன் கண்டுபிடிச்சதா அதுவும் கோபுர உச்சியில இருக்கிற அந்த கலசம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இந்த காலத்துல இல்ல மாதிரி இல்லாம அந்த காலத்துல மழை அப்படிங்கிறது நிறைய பெய்யும். தொடர்ச்சியா ஒரு 3 மாசத்துக்கு மழை பெய்யும். அப்ப பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கோபுர அளவுக்கு தண்ணி வராது அப்படிங்கறதுனால இந்த கலசத்துக்குள்ள இந்த தானியங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சாங்க அப்படிங்கறதா இந்த குடமுழுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு காரணம். இந்த மாதிரியான சிறப்புகளை கொண்ட தமிழரோட சிறப்பையும் தமிழ்நாட்டோட பெருமையும் பேசுற நிகழ்ச்சி தான் இது. வணக்கம் ழா. தமிழ்நாட்டோட சிறப்பையும் தமிழனோட பெருமையும் பேசுற இந்த நிகழ்ச்சி தான் இது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சிற்பங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட கலையோட ஒண்ணு சேர்ந்த ஒரு விஷயம். எல்லா கோவில்கள்லயும் அற்புதமான சிற்பங்கள் நம்ம பார்க்க முடியும். பஞ்சலோக சிற்பங்கள் உருவாக்குறதும் நம்ம ஊர்ல தான். அதுவும் கல் சிற்பங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது மகாபலிபுரம். அங்க இருக்கிற எல்லா ரோடு தெருவுலையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து சிற்பங்கள் செதுக்கிட்டே இருப்பாங்க. யாரு இங்க எப்படி மகாபலிபுரத்துக்கு இந்த கல் சிற்பங்கள் செய்யறதுக்கு உண்டான இவ்வளவு பெருமை வந்துச்சு, இதை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ழா நிகழ்ச்சியில. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்று மாமல்லபுரத்து சிற்பங்களை பார்த்துத்தான் சினிமாவில் பாடியிருக்க கூடும் என்று அங்கிருக்கும் சிற்பங்களை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு தெரிகிறது. தமிழனின் சிற்பக்கலை திறமைக்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த மாமல்லபுரம் தான் பல்லவர் காலத்திலிருந்தே அவர்களின் தலைநகரமாக விளங்கி வருகிறது. பல வரலாற்று பின்னணிகளை கொண்ட இந்த மாமல்லபுரம் என்கிற மகாபலிபுரம் தான் கற்சிற்பங்களின் தாயகமாக விளங்குகிறது. தமிழன் கற்றுக்கொண்டு அற்புதங்கள் நிகழ்த்திய கலைகளில் சிற்பக்கலையும் ஒன்று. இந்த சிற்பக்கலையின் ஆழத்தை தமிழ் கோவில்களில் எங்கு சென்றாலும் நம்மால் காண முடியும். அப்படி பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக கற்றுக்கொண்டு சாதனை புரிந்த இந்த சிற்பக்கலை இன்றும் மாமல்லபுரத்தில் பல்வேறு கலைஞர்களால் கொண்டாடப்படுகிறது. மாமல்லபுரத்து கோவிலும் குகை கோவிலும் நம்மை ஒருபுறம் கட்டி இழுக்கும் என்றால், இந்த கல் சிற்பங்கள் நிச்சயம் நம்மை இன்னொரு புறம் கட்டி இழுக்கும். அந்த அளவிற்கு இந்த சிற்பங்களை நாள் முழுவதும் நம்மால் பார்த்து வியந்து கொண்டே இருக்க முடியும். மாமல்லபுரம் நகரத்தில்தான் தமிழ்நாட்டின் முக்கிய சிற்ப கலைஞர்கள், ஸ்தபதிகள் என்று பலரும் வாழ்ந்து வருகின்றனர். இன்று நாம் பார்க்கும் வள்ளுவர் கோட்டம், கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை, மற்ற நம் சமகாலத்திய அற்புதங்கள் அனைத்தும் இங்கிருக்கும் சிற்பிகளால் நிகழ்த்தப்பட்டது. கல்லில் சிலை வடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை என்று இங்கு வந்து பார்த்தாலே தெரிந்துவிடும். இத்தனை இயந்திரங்கள் வந்த பிறகும் இதில் இவ்வளவு வேலை இருக்கிறதா என்று வியக்கும் நாம், வெறும் புலி சுத்தி மட்டுமே வைத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி தமிழன் சிலைகளை செதுக்கி இருக்கக்கூடும் என்று ஆச்சரியம் நம்மை பற்றிக் கொள்கிறது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒளியிலேயே பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒளியிலேயே செதுக்குனா இப்ப வந்து பண்ண முடியாது. ஒரு முக்காவாசி வேலை வந்து பாத்தீங்கன்னா ரஃப் கட்டிங் மட்டும் மிஷின்ல செதுக்கிட்டு மீதி எல்லாமே நாங்க கையில தான் செய்யறோம். கையில செஞ்சாதான் அந்த உயிரோட்டங்கள் கண்டிப்பாக வரும். அந்த ராஜா காலத்துல செஞ்ச உயிரோட்டங்கள் கண்டிப்பா இப்பவும் செஞ்சிட்டு இருக்கோம். நாங்க முதலில் மலைகளில் இருந்து கொண்டு வரப்படும் பாறைகள் பிளக்கப்பட்டு அந்த கடும் பாறைகள் சிற்ப கூடத்திற்கு வருகிறது. கூடத்திற்கு வந்த அந்த பாறைகள் பின்னர் தரம் பிரித்து வைக்கப்படுகிறது. பாறைகள் என்ன மாதிரியான சிலைகளை செய்ய முடியும் என்று பிரிக்கப்பட்ட பிறகு சிலையின் மாதிரி கரியில் வரையப்படுகிறது. வரையப்பட்ட உருவத்தை தவிர்த்து மற்ற பாறை பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்படுகிறது.
இப்படியாக மிக நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் பாறையின் தேவையற்ற பகுதிகள் வெட்டி எடுக்கப்பட்டு வேண்டப்படும் உருவத்தின் மாதிரி நமக்கு கிடைத்து விடுகிறது. பின்னர் அந்த உருவத்தை ஒட்டி பெரிய பகுதிகள் இயந்திரத்தாலும் மிக சிறிய மற்றும் நுணுக்கமான பாறை பகுதிகள் கையினால் செதுக்கப்படுகிறது. இப்படியாக சிரத்தையுடன் சிற்ப சாஸ்திரம் மூலம் செதுக்கப்பட்டு சிலை உயிர் பெற ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு சிற்பிக்கும் ஒரு நேர்த்தி இருக்கிறது என்று இங்கிருக்கும் சிலைகளை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும். முதலில் தலைமை சிற்பி என்று சொல்லப்படும் ஸ்தபதி என்பவர்தான் சிற்ப சாஸ்திரம் தெரிந்து என்ன மாதிரியான வடிவம் வர வேண்டும் என்று முடிவெடுப்பார். அதன் பிறகு மற்ற சிற்பிகள் ஒன்று சேர்ந்து சிலை வடிவமைக்க ஆரம்பிப்பார்கள். பிறகு திருத்தங்களை ஸ்தபதி செய்கிறார். அதற்கு பிறகு சிலை தயாராகிவிடுகிறது. சிலையின் வேலைப்பாடு, உயரம், அகலம் போன்றவற்றை பொறுத்து சிலை தயாரிக்க 6 மாதம் வரை கூட ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. சில சிலைகள் 1 வருடம் வரை கூட ஆகலாம் என்று தெரிகிறது. ஒரு சிலை தயாரிக்கும் கல்லை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று கேட்கும் போது தமிழனின் நேர்த்தி வெளிப்படுகிறது. ஒரு சிலையை ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு இந்த சிலையை செய்யலாம், இது இந்த அளவுகளோட அமைப்புக்குள்ள இந்த சிலை அமையும் அப்படின்னு நம்ம முதல்ல அதை பார்க்கிறோம். இதுக்கு நமக்கு உதாரணத்துக்கு கிபி 2ஆம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்தில் கூட ஒரு எவிடன்ஸ் நமக்கு வருது. அந்த எவிடன்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா காட்சி கால்கோள் நீர்படை நெடுதல் பெரும்படை வாழ்த்து அப்படின்னு வருது. அப்ப காட்சினா என்ன, கால்கோள் என்ன, நீர்படைனா என்ன, பெரும்படை என்ன, வாழ்த்துனா என்ன, அதுல நம்ம சொன்னோம்னா காட்சினா ஒரு கல்லை பார்த்தல், ஒரு குறிப்பிட்ட கல் இந்த உயரத்துக்கு இந்த அகலத்துக்கு இந்த சிலையை செய்யலாம் அப்படிங்கிறது காட்சி. கால்கோள்ங்கிறது அதை எடுத்துட்டு அதுக்கு நல்ல நாள் பார்த்து அந்த சிலையை கொண்டாந்து இடத்துல கொண்டாந்து செய்யும் பொழுது அதுக்கு நீர்படை, அதுக்கு நமக்கு அபிஷேகம், எந்த பொருளும் இருந்தாலும் ஒரு பொருளை வேறொரு இடத்துல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வரும்போது கழுவி சுத்தம் பண்றது, அதுதான் நீர்படை. பெரும்படை வாழ்த்து, அது சம்பந்தமாக வாழ்த்து சொல்வது, அது சம்பந்தமாக ஒரு அரசனுடைய சிலையை செய்வதா இருந்தாலும் சரி, ஒரு விநாயகர் சிலையை செய்வதா இருந்தாலும் சரி, ஒரு அம்மன் சிலையை செய்வதா இருந்தாலும் சரி, அதுக்கான வாழ்த்து பாடல்களை பாடி அந்த சிலையை செய்வது ஒரு மரபா இருந்து தொண்டு தொட்டு வழக்காடுல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததாக நமக்கு நிறைய கல்வெட்டு செய்திகளும் நிறைய புராண செய்திகளும் வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு சிலையும் அதன் தன்மை மற்றும் வேலைப்பாடு பொறுத்து பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் என்று விற்கப்படுகிறது. உலகின் பல நாடுகளிலும் இன்று தமிழனின் திறமை தினந்தோறும் கொண்டாடப்படுகிறது. உலகின் பல நாடுகளிலும் இன்று தமிழனின் திறமை தினந்தோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த சிற்பக்கலையின் தலைநகரமாக விளங்கும் மாமல்லபுரத்தில் சிற்பக்கலை மாணவர்கள் செய்த பல சிற்பங்களை மக்களின் பார்வைக்கு தனி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களை பார்க்கும் போதும் நம்மை பல 100 ஆண்டுகள் பின்னால் அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள் போன்ற உணர்வு தவிர்க்க முடியாது. இப்ப இந்த வகையான கற்கள் பச்சைக்கல்னு பேர். இந்த பச்சைக்கல்லுடைய தன்மை பாத்தீங்கன்னா பொதுவா காட்சி பொருளாக செய்யப்படுவது. இந்த காட்சி பொருள் எல்லாமே எப்படி காட்சி பொருள் அப்படின்னா என்ன, அதாவது கோவில் சிலைகளுக்கும் காட்சி பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, காட்சி பொருள்ங்கிறது பார்வைக்காக வைக்கப்படுவது. உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள் ஒரு கான்செப்ட் சொல்றோம் அப்படின்னா அந்த திருக்குறளுக்கு தகுந்த மாதிரி ஒரு செய்யுது. இப்ப இது செஞ்சிருக்கிறவருடைய முக்கிய தத்துவம் என்னன்னா, இந்த அன்னம், இந்த மங்கை ஒரு உயர பாணியில நிக்கிற மாதிரி ஒரு அழகு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வகையான கற்கள் பாத்தீங்கன்னா பிளாக் கிரானைட் வகை சார், கருங்கல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், பிளாக் கிரானைட். இந்த கற்கள் பெரும்பாலும் நம்ம தமிழகத்திலே பல இடங்கள்ல கிடைக்கும். உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற பட்டிவலக்குப்பம், சேலம் மாவட்டம், இந்த மாதிரி இடங்கள்ல இந்த கற்கள் கிடைக்கும். இது பொதுவா காட்சி பொருளாகவும் செய்வாங்க, ஆனா அதிகப்படியா செய்யறது பூஜை பொருளுக்கு மட்டும் ஏற்புடையது. இத்தனை அற்புதமான இந்த சிற்பக்கலையில் தமிழன் இத்தனை சிறப்பு பெற்று விளங்கிக் கொண்டிருப்பது நம்மில் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த கலையை, இதை செய்து கொண்டிருப்பவர்களை நாம் ஏதோ போகிற போக்கில்தான் கவனிக்கிறோமே தவிர நிஜமாக கொண்டாடுவதில்லை. இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நம் வரலாறு சொல்ல போகும் இந்த சிலைகளையும் இந்த சிற்பக்கலையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்பது மறுக்க முடியாதது.
இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு கிராமத்தை பத்தி. முழுக்க முழுக்க ஓவியர்களுக்கும் சிற்ப கலைஞர்களுக்குமாவே ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்குது இந்த சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ். என்ன செய்யறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, ஓவிய கலைஞர்கள் எப்படி அங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓவியங்களோட பெருமை பேசுற இந்த சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ்ல பாருங்க. இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த கிராமம் கலைஞர்களின் கிராமம். படைப்புகளை உருவாக்கும் நிஜ பிரம்மாக்களின் தனி உலகம். இந்த கிராமத்தில் இறைச்சலும் மாசும் கிடையாது. அதற்கு பதிலாக அற்புதமான கலை பொக்கிஷங்கள் பொதிந்து கிடக்கும் ஒரு அற்புதமான உலகம். சோழமண்டல ஓவியர்கள் கிராமம் இருப்பது சென்னையின் புகழ்பெற்ற கிழக்கு கடற்கரை சாலையில். நகரத்தின் பாதிப்பு பெரிதாக இல்லாமல் சென்னைக்கு மிக அருகாமையில் இப்படி ஒரு கலைப்பெட்டகமா என்று பார்ப்பவர் அனைவரையும் வியக்க வைக்கும் இந்த கிராமம். நாங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் நம்ம கிட்ட எங்க கூட இருந்தது. ஆனா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு லிவிங்காக வேற பல இடத்துல போய் ஜாயின் பண்ண வந்துருக்கு. சில பேர் அட்வர்டைசிங்ல சேர்ந்தா, சில பேர் சினிமா ஹோர்டிங்ல சேர்ந்தாச்சு. ஆனா அவங்களுக்கு மெயின் ஐடியா வந்து ஒரு ஆர்டிஸ்டா லீவ் பண்ண ஒரு ஐடியா இருந்தது. அது நடக்கல. அது எப்படி சால்வ் பண்றாங்கன்னு ஒரு இது பணிக்கர் வந்து ஒரு ஐடியா கொடுத்து, நீங்க ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி அமைச்சு ஏன் பண்ணக்கூடாது. அப்ப நாங்கெல்லாம் சரி சின்ன ஒரு சங்கம் அமைச்சு சிட்டியில ஒரு ஸ்டேட் அகாடமியில ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நாங்க அங்க சேரோம். அங்கே சில படைப்புகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், கிராஃப்ட் இதெல்லாம். பெயிண்டிங் அப்போ யாரும் சேல்ஸ் இல்ல. 1966 அப்போதைய ஓவிய கல்லூரி முதல்வர் பணிக்கர் என்பவர் ஓவியர்கள் ஒன்று சேர்ந்து வசிப்பதற்கும் ஓவியங்கள் வரைவதற்கும் ஏதுவாக ஒரு இடம் வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு அவர் தேடி வந்து நின்ற இடம் இஞ்சம்பாக்கம். வெறும் சவுக்கு தோப்பும் முந்திரி தோப்புமாகவும் இருந்த இந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுத்த போது நிச்சயம் அனைவரும் புருவத்தை உயர்த்தியிருப்பார்கள். ஆனால் அன்று அவர் வாங்கிய ஒரு சிறுநில பகுதி சிறிது சிறிதாக வளர்ந்து இன்று ஓவியர்களின் கூடாரமாக வளர்ந்து நிற்கிறது. 1965 நாங்க ஒரு மேஜர் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணோம் மெட்ராஸ்ல. அதுல ஒரு 50,000 rupeesக்கு என்டையர் எக்ஸிபிஷன் வித்தாச்சு. அது ரொம்ப பெருமையான விஷயம். ஒரு ஜாக்பாட் கட்ட மாதிரி வச்சாரு. அப்போ எங்களுக்கு ஐடியா வந்து, ஏன் இதுல கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து சிட்டிக்கு வெளியே இடம் பார்த்து அங்கே நிம்மதியா தங்கி ஒர்க் பண்ணலாமா. அப்ப அந்த 50,000 5,000 10% எடுத்து நாங்க அந்த துட்டுல இப்படியே சுத்த ஆரம்பிச்சு. அப்ப இந்த ஏரியால ஈசிஆர்ல அப்ப வந்து டெவலப் ஆகல. அப்புறம் எங்க தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இந்த இடத்துல கடலோரம் பக்கத்துல ரொம்ப நல்ல இடம் இருக்கு, இடம் வந்து சீப்பரா இருக்கு, இங்க போய் என்கொயர் பண்றதானு கேட்டது. அதனால நாங்க இங்க வந்தோம். அப்ப இந்த ரோட்ல ஒண்ணுமே கிடையாது, நோ டிரான்ஸ்போர்ட், நோ எலக்ட்ரிசிட்டி, ஒண்ணுமே கிடையாது. குதிரை வண்டிதான் இருக்குது அடையாறுல இருந்து வருது. இங்க வந்து கடைசியில இஞ்சம்பாக்கம் வந்தோடனே ஒருத்தர் சொன்னார் இங்க லேண்ட் அவைலபிள். அப்ப அந்த 5,000ல அப்ப வந்து லேண்ட் வேல்யூ வந்து 4,500 rupees ஒரு ஏக்கர். அப்ப இருக்கிற துட்டுல 1/2 ஏக்கர் லேண்ட் வாங்கி 2-3 குடிசை அடிச்சு நாங்க ஃபர்ஸ்ட் குரூப் ஒரு 7 பேர் இங்க வந்தோம். இன்று வரை இந்த ஓவிய நகரத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒவ்வொரு நிமிடமும் நினைவு கூறும் ஒரு நபர் பணிக்கராகத்தான் இருக்க முடியும். வெறும் மண் சாலை மட்டும் இருந்த இடத்தில், குதிரை வண்டி மட்டுமே ஓடிய இந்த இடத்தில், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கடல் மட்டுமே இருந்த இந்த இடத்தில் ஓவிய கலைஞர்களுக்கு ஏற்ப ஒரு ஓவிய நகரத்தை உருவாக்க முடியும் என்கிற சிந்தனை நம்மை வியக்க வைக்கிறது. 66ல ஒரு பெரிய சைக்ளோன் வந்தது. அதுல கொஞ்சம் ஆபீஸ் எங்களுடைய இதுக்கெல்லாம் கொஞ்சம் சேதம் ஆச்சு. நான் 67 வந்து வீடெல்லாம் கட்டின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபீஸ், கடைங்க, அதுக்கெல்லாம் அப்புறம் வந்தது. முதல்ல 64, 64 ரோடு வசதியும் இல்லை, டெலிபோன் வசதி இல்லை, மின்சாரமும் இல்லை.
அவர் கண்ட கனவு இன்று நம் கண்முன்னே சிற்பங்களாலும் ஓவியங்களாலும் நிறைந்து நனவாகி நிற்கின்றது. அன்று ஒரு ஓவியக் கல்லூரி முதல்வரும் சில ஓவியக் கல்லூரி மாணவர்களும் இணைந்து இந்த ஓவிய உலகை ஆரம்பித்தனர். தங்கள் குருவின் கனவை அவரின் சீடர்கள் தொடர்ந்தனர். இந்த ஓவிய கிராமத்தில் இருந்துதான் இந்தியாவின் முன்னணி ஓவியர்களான PS நந்தன், நந்தகோபால், சேனாதிபதி, ஆதிமூலம், தேவன், KS கோபால், கோபிநாத், வெங்கடபதி, செல்வராஜ் போன்ற பல ஓவியர்கள் இங்கிருந்துதான் உருவாகினர். நான் இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டியா இங்க இருக்கேன். நான் ட்ரை பேஸ்டல்ஸ் அண்ட் அக்ரிலிக் இந்த ரெண்டு மீடியமும் யூஸ் பண்ணி ஐ ஒர்க் ஆன் கேன்வஸ் அண்ட் பேப்பர். இங்க வந்து இப்ப வெளியில இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப நாங்க இங்க இந்த ஃபவுண்டர் மெம்பரோட சில்ட்ரன்ஸ்ன்றதுனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்களுக்கும் இங்க வந்து எங்களோட ஒர்க் எல்லாம் எக்ஸிபிட் பண்றதுக்கான வாய்ப்பை இங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க. சோ அதனால வெளியில இருந்திருந்தா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சோ இது வந்து மிஸ்டர் KCS பணிக்கரோட விஷன்னாலதான் இப்ப எங்களுக்கெல்லாமும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கெல்லாமும் இங்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். 1977க்கு பிறகு இங்குள்ள ஓவியர்களின் சீரிய முயற்சியால் தன்னகத்தை வளர்ந்து இந்த கிராமம் ஒரு முழுமையான இடமாக உருவெடுத்தது. இங்கே ஓவியர்களின் படைப்புகளை வைக்கும் அரங்கம், மற்ற கலைஞர்கள் தங்கி பயிற்சி பெறும் இடம் என்று ஓவியர்களின் கனவு உலகமாக திகழ்ந்தது. தற்போது 30 ஓவியர்களும் அவர்களின் குடும்பங்கள் மட்டுமே இங்கு வசிக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமே இங்கே வசிப்பதற்கும் முன்னுரிமை தரப்படுகிறது. வெளியில் இருந்து வரும் கலைஞர்களுக்காக லாவர்னம் மற்றும் இண்டிகோ என்ற பெயரில் தனி அரங்குகளும் சிற்பத் தோட்டமும் இங்கே இருக்கிறது. அரங்குக்கு வெளியே இருக்கும் இந்த சிற்பத் தோட்டத்தில் பிரபல சிற்ப கலைஞர்கள் செதுக்கிய அற்புதமான சிற்பங்கள் பார்வைக்கு இருக்கின்றன. இன்றும் ஒவ்வொரு நாளும் ஓவியர்களின் கலந்துரையாடலும் ஒவ்வொரு புதிய படைப்புகளும் இங்கே எந்தவித ஆரவாரமும் இன்றி உயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறது. 66ல நாங்க இதை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஒரு ட்ரீம் ஆர்டிஸ்ட் வாழ்ந்தா என்ன, அப்ப இவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகும் எங்களுக்கு எதிர்பார்க்கல. இப்போ வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் லைஃப்ல நாங்க நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சிச்சு. இந்த படைப்புகளை காண பொதுமக்களுக்காக தினமும் காலை 10 மணி முதல் 5 மணி வரை திறந்து வைக்கிறார்கள். இப்படி ஒரு அற்புதமான இடம் நமக்கு இங்கே இருப்பது நம்மில் சிலருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். அப்படி தெரியாதவர்களுக்கு தெரிய வைப்பதுதான் விழாவின் சிறப்பு. இப்ப நம்ம பார்க்க போறது சென்ட் தாமஸ் மவுண்ட். தமிழ்நாட்டோட அடையாளம் மட்டும் கிடையாது, சென்னையோட ஒரு மிகப்பெரிய அடையாளம் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட். சென்னையோட மிக முக்கியமான சாலையான இந்த மவுண்ட் ரோடு சொல்லப்படுற அந்த சாலைக்கே வந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து அந்த பேர் அங்கதான் உருவாச்சு. எப்படி வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, இந்த வரலாறு என்ன, சுவாரஸ்யமான பல கதைகள் அதற்கு பின்னாடி இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சென்ட் தாமஸ் மவுண்ட் இப்ப பார்க்கலாம். தமிழில் அண்ணா சாலை, ஆங்கிலத்தில் மவுண்ட் ரோட். சென்னை என்றாலே நினைவுக்கு வரும் இந்த மவுண்ட் ரோட் பரங்கிமலை என்ற சென்ட் தாமஸ் மவுண்ட் என்கிற இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பரங்கிமலை சென்னை கிண்டிக்கு அருகில் இருக்கும் ஒரு சிறு மலைக்குன்று. இந்த குன்றின் மீது ஏறி நின்று பார்க்கும் போது மொத்த சென்னையும் நம் கண் முன்னே தெரியும். அந்த பிரம்மாண்டம் நம்மை கட்டி போட்டுவிடும். இந்த மலைக்குன்றின் மேலே இருக்கும் ஒரு 500 வருட வரலாறு தான் சென்ட் தாமஸ் ஆலயம். மதங்களை தாண்டி, மத நம்பிக்கைகளை தாண்டி இன்று அனைவரும் வரும் ஒரு புனித தலமாக உலகமெங்கும் புகழ்பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறது.
இந்தியாவில் கிறிஸ்துவ மதம் தோன்றியதற்கு மிக முக்கியமான காரணமாக விளங்குபவர் இந்த செயின்ட் தாமஸ். தாமஸ் இறந்த இடமாக கருதப்படுவது இந்த பரங்கிமலை குன்று. 15ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் செயின்ட் தாமஸ் என்ற இயேசுவின் சீடர்களில் ஒருவர் இறந்த இடம் இந்த மலை குன்றுதான் என்று கண்டுபிடித்து அவருக்கு நினைவு ஆலயம் எழுப்பினார்கள். அதன் பின்னர் பெரிய தேவாலயம் உருவாகி சுற்றி இருக்கும் மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. இங்கிருக்கும் அற்புதமான தேவாலயத்தில் செயின்ட் தாமஸ் இறக்கும் தருவாயில் அவர் கையால் செதுக்கியதாக கூறப்படும் சிலுவை இங்கே அனைத்து தரப்பு மக்களாலும் வணங்கப்படுகிறது. அதேபோல் போர்ச்சுகீசியர்கள் செயின்ட் தாமஸ் அவர்களின் எலும்பு துண்டுகளை தங்கள் ஆராய்ச்சியின் போது கிடைக்கப்பெற்று அதை இன்று பொக்கிஷமாக கருதி பாதுகாத்து வருகின்றனர். 1523ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வளைவு ஒன்றும் ஆலயத்தின் உள்ளே இருக்கிறது. இங்கிருக்கும் ஆலயத்தில் கிபி 50ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஓவியம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. செயின்ட் லியூக் என்கிற ஓவியர் வரைந்த மடோனா என்கிற தாயும் ஒரு குழந்தையும் இருக்கின்ற இந்த ஓவியம் மிக பழமையானது என்றும் 1559 முதல் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதேபோல உலகமெங்கும் பல நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படும் இயேசுவின் சீடர்களின் திருப்பண்டங்கள் என்று சொல்லப்படும் சிறு எலும்பு துண்டுகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை இன்று மிக முக்கியமான பொக்கிஷமாக வைத்திருப்பது இந்த மலையின் மற்றொரு சிறப்பம்சம். போர்த்துகீசியர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த இடம் பின்னர் அர்மேனிய வியாபாரிகளால் இன்னும் பெரிதாக்கப்பட்டது. இன்று இந்த மலையை சுற்றி இருக்கும் அற்புதமான இயேசுவின் சிலைகளும் செயின்ட் தாமஸ் அவர்களின் வரலாறு காலங்கள் தாண்டியும் மதங்களை தாண்டியும் இன்று உலக மக்கள் அனைவரின் நம்பிக்கை பெற்ற ஒரு இடமாக இருப்பது தமிழ்நாட்டின் சிறப்பு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ ட்விட்டர்னு சொல்லப்படுற சமூக ஊடகத்துல 140 எழுத்துக்கள் வரைக்கும் தான் நம்ம டைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடியே, பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே திருக்குறளும் இதே ஒரு ஃபார்மேட்டை தான் கடைபிடிச்சிருக்காங்க. மொத்தம் 7 வார்த்தைகள் தான் இருக்கும், 2 அடி தான், 140 எழுத்துக்களுக்குள்ளதான் அந்த மொத்த திருக்குறளுமே இருக்கும். இது திருக்குறள் கிடைச்ச ஒரு சுவாரஸ்யம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதே போல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த திருக்குறள்ல தமிழ், கடவுள் இந்த 2 வார்த்தைகளும் எந்த திருக்குறளையும் இடம்பெறல. நமக்கு கிடைக்கப்பெற்றது 1330 குறள் மட்டும்தான். இதை தாண்டி இன்னும் எத்தனையோ குறள்கள் சங்க காலத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கிடைக்கப்பட்ட இந்த 1330 எழுதுனது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எவ்வளவோ பேரு இந்த திருக்குறளை எழுதியிருக்கிறாங்க. இது குறள் வெண்பா அப்படிங்கிற அந்த இலக்கண அடிப்படையில் எழுதப்பட்டதுனாலதான் இதுக்கு குறள் அப்படின்ற பெயர் வந்துச்சும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்குறள்ல தமிழ், கடவுள் இந்த 2 வார்த்தைகளும் எந்த குறளையும் பயன்படுத்தப்படல. திருக்குறளோட முதல் எழுத்து பாத்தீங்கன்னா ஆ, உயிரெழுத்தோட முதல் எழுத்து. அதே போல கடைசி குறளோட கடைசி எழுத்து என், மெய் எழுத்து அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. திருக்குறள்ல பனை மற்றும் மூங்கில் இந்த 2 மரங்களை பத்தி மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 26 மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த திருக்குறள் தமிழ்ல இருக்கிறது இன்னமும் நமக்கு பெருமைதான். அதோட இந்த வாரத்தோட விழா நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். கீழே இருக்கிற இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம், இல்ல கீழே இருக்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் தொடர்பு கொண்டு சொல்லலாம். தமிழோட சிறப்புகளை சொல்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இல்ல உங்களுக்கு பக்கத்துல இருந்தாலும் நீங்களும் எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம். கண்டிப்பா நாங்க அங்க தேடி வருவோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு விழா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இன்று மண்புடன் ராதா மணாலன். வணக்கம்.